கோவை மாநகரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பேரூர் பட்டீஸ்வரருடைய ஆலயம். காஞ்சிமா நதி எனப்படும் நொய்யல் ஆற்றங்கரையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. பிறவா புலியும் இரவா பனையும் என்று புகழ்பெற்ற முக்தி தலமாக விளங்கக்கூடிய இந்த பேரூர் பட்டீஸ்வரருடைய ஆலயத்திலே நாம் பட்டீஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக தற்பொழுது ஆலயத்திற்குள்ளே நுழைகின்றோம். பிரம்மதேவர் படைப்பு தொழிலே காரணமாக சோர்வடைந்ததால் சற்றே கண்ணயர்ந்தார். அதன் காரணமாக தன்னுடைய படைப்பு தொழிலை திருமால் காமதேனுவை அழைத்து, நீ சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவருடைய அருள் பெற்று பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலை மேற்கொள்வாயாக என்று கட்டளையிட்டார். அதன்படி காமதேனுவும் இமயமலையில் தவம் இருந்தது. ஆனால் சிவபெருமானினுடைய அருள் சித்திக்கவில்லை. அச்சமயம் நாரத முனிவர் தட்சிண கைலாயம் பற்றி சொல்ல, காமதேனுவும் தன் கன்றுடன் அந்த இடத்தை அடைந்து அங்கே ஆதிலிங்க மூர்த்தியாக காஞ்சி நதிக்கரையில் இருந்த சிவபெருமானுக்கு தினமும் பாலாபிஷேகம் செய்து வந்தது. காமதேனுவினுடைய கன்றான்பட்டி விளையாடி கொண்டிருந்த பொழுது சிவபெருமானினுடைய தலைமுடி மீது கன்றான்பட்டியினுடைய பாதம் பதிந்து விட்டது. அதனால் தலையிலே தழும்பு ஏற்பட்டது. இதனை கண்டு பதறிப்போன காமதேனு மிகவும் வருத்தமடைந்தது. அப்போது அங்கே தோன்றிய சிவபெருமான், பார்வதி தேவியின் வலைத்தழும்பை என் மார்பகத்தில் ஏற்றது போல உன் கன்றின் குளம்படி தழும்பை நான் என் தலையில் ஏற்கிறேன் என்று ஆறுதல் கூறினார். அதோடு மட்டுமல்லாமல் இது முக்தி தலம் என்பதால் இங்கே உனக்கு சிருஷ்டிக்கான இரகசியத்தை அருள முடியாது. அதை நீ திருக்கருகா ஊரிலே அருளுகின்றேன். அங்கே தொடர்ந்து தவமிருந்து எனது நடன தரிசனத்தையும் நீ காணலாம் என்று இங்கே சிவபெருமான் அருள் புரிந்தார். அவ்வாறாக முக்தி தலமாக அமைந்த தலம்தான் இந்த பேரூர் பட்டீஸ்வரருடைய ஆலயம். கன்றான்பட்டியினுடைய குளம்பின் கால் தடத்தை தன் சென்னியில் ஏற்றதனால் இங்கே பட்டீஸ்வரராகவும் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய நாயகி பச்சை நாயகியாகவும் இருந்து பட்டீஸ்வரர் பச்சை நாயகியுடன் எழுந்தருளி இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிறப்பு எப்போதும் இல்லாத நிலையை அருளக்கூடிய வகையிலே பிறவா பிணியை நீக்கி முக்தியை அருளக்கூடியவராக இருக்கின்றார். பட்டீஸ்வரனை பணிந்து முக்தி பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.